Welcome on to this channel 12th learning and this video is for you. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளிப்டு வேர்ட். ஸோ இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. 20 × 1 = 20 அப்படிங்கிற பார்ட் 1ல் நம்மளுக்கு 1 மார்க்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 1 மார்க்ஸில் கேட்குற ஒரு முக்கியமான 1 மார்க் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த கிளிப்டு வேர்டு தான். ஸோ கிளிப்டு வேர்டுன்னு கேட்பாங்க, இல்லைனா அன்கிளிப்டு வேர்டுன்னு கேட்பாங்க. மாற்றி கேட்பாங்க. அதாவது கிளிப் பண்ண வேர்டை வச்சுட்டு அன்கிளிப்டு வேர்டு கேட்பாங்க. எந்த வேர்ட்லேருந்து இதை கிளிப் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லைனா இந்த வேர்டை கொடுத்துட்டு இதோடைய கிளிப்டு வேர்டு என்னன்னு கேட்பாங்க. எல்லாமே உங்களுக்கு எதில் தான் இருக்குது அப்படின்னா சாய்ஸில் தான் இருக்குது. கன்ஃபியூஷனே அங்கே தான் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராமற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். பட் எல்லா கொஷின் பேப்பரில் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு டாபிக் அப்படின்னா இது. அண்ட் உங்களுக்கான பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிளெண்டட் வேர்ட் இது மூணுமே எப்போவுமே நம்மளோட கொஷின் பேப்பரில் இருக்கும். ரேர் கேஸில் தான் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா இந்த எல்லாமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதில் முக்கியமானது காமனானது நம்மளோட 11th and 12th புக்கில் இருந்தது, நம்ம படிக்க வேண்டியது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி இது வரல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரேராக டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே உங்களோட கொஷின் பேப்பர் பொறுத்து தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம 1 மார்க்குனாலும் போடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, அதை வலியுறுத்துறதுக்காக தான். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டோம், இதில் தான் பார்த்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே வாங்க பார்க்கலாம். ஸோ கிளிப்டு வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை சுருக்கி எடுக்கிறது. கிளிப்பிங் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை சுருக்கி எடுக்கிறோம்ல, அதுதான் அந்த விஷயம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வேலை இல்லை. ஏரோப்ளைன் அப்படிங்கிறது பிளேன் சொல்லுவாங்க. டெமார்கேட் அப்படின்னா மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஃபிடீரியா அப்படின்னா கேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசோலின் அப்படின்னா என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது காப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபனாட்டிக் அப்படிங்கிறது ஃபேன். அண்ட் டெலிஃபோன் அப்படிங்கிறது ஃபோனை தான் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேர்சிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஈக்கு பதிலாக ஏ போட்டுருங்க, யூனியே எடுத்துருங்க. இதுதான் வேர்சிட்டி. ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இங்கே குழப்பம். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னா டெமோ காமிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷனுங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். நம்ம தான் ஷார்ட் ஆக்கிக்கிட்டோம். ஸோ ஏரோப்ளைனை பிளெயின் பறக்குது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேன்னா உங்களோட ஃபேன் அப்படிங்கப்போ அதை ஃபேனாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஃபிடீரியா அப்படிங்கிறது கேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெமார்கேட்னா மார்க் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனா டெமோ. இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கடுத்து பிரைட் க்ரூம் அப்படின்னா என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜ். அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா ஃப்ளூ. இங்கேயே நான் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். FLU அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் ஃப்ளூ அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும் சாதாரணமாகவே. ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்ட்டு. சிப்பான்சி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 3 இது நான் சொல்லியிருக்கேன். அது 3மே எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியணும். அண்ட் இது மூலமாக இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் கமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுக்காக தான் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அண்ட் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது ஃபோட்டோ. அண்ட் பெராம்பலேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராம் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கே தெரியும். எக்ஸாம்ங்கிறது மைக்ரோஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. மெமோராண்டம் அப்படின்னா மெமோ அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னா ஹிப்போ அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி பைசைக்கிள் அப்படிங்கிறது சைக்கிள். அண்ட் கேரவேன் அப்படிங்கிறது வேன். அண்ட் ஹிப்போபோட்டமஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிப்போ டேடி அப்படிங்கிறது டேட் நம்மளுக்கே தெரியும். அண்ட் கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம கிலோ. எத்தனை கிலோகிராம் அப்படின்னு இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிலோகிராமோட ஷார்ட் ஃபார்ம், அதாவது கிளிப்டு வேர்டு அப்படிங்கிறத நம்ம என்ன கிலோன்னு சொல்கிறோம். அண்ட் ஓம்னி பஸ் அப்படிங்கிறத பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷூட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் டாக்ஸி கேப் இம்பார்ட்டன்ட், டாக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் அப்படிங்கிறது மார்ச். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கே தெரியும். அண்ட் லெபரட்டரி அப்படிங்கிறது லேப். பேராகிராஃப் அப்படிங்கிறது பேரா. பாப் மியூசிக் அப்படிங்கிறது பாப். சிக்னேச்சர் அப்படிங்கிறது சைன் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்பெக்டேக்கல்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெக்ஸ் நம்ம கண்ணாடி சொல்லுவோம். அண்ட் டிஸ்கோ அப்படிங்கிறத நம்ம டிஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஃபவுண்டைன் பென் அப்படிங்கிறது பெண்ணுங்க கேட்கும்போது நம்ம ஃபவுண்டைன் பெண்ணா என்ன பென் அப்படின்னு கேட்போம். அதனால் பென் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம். அண்ட் கிராண்ட் மதர் அப்படிங்கிறது கிராணி அப்படின்னு ஆப்ஷன் வைக்கலாம், இல்லை கிராண்ட்மா அப்படின்னு வைக்கலாம். ஜிம்னாசம் அப்படிங்கிறது ஜிம். அண்ட் ஹேண்ட் கர்ச்சப் அப்படிங்கிறது ஹேண்ட் கீ. அதுக்கடுத்து மூவி அப்படிங்கிறது மூவிங் பிக்சர். பெராம்பலேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராம். பியானோ 40 அப்படிங்கிறது பியானோ. இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ளூ. இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ட்ரோ. பப்ளிக் ஹவுஸ் அப்படிங்கிறது பப். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டெமோ. நியூஸ் கேஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூஸ். ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயங்கள். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நான் கேட்ட கொஷின் பிரைட் க்ரூம் அப்படிங்கிறதும் கேசோலின் அப்படிங்கிறதும் சிம்பான்சி அப்படிங்கிற இந்த 3க்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சரை கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.